சொல்லுக சொல்லீர் பயனுடைய சொல்லற்க சொல்லீர் பயனிலாச் சொல். ரொம்ப அழகாக திருவள்ளுவர் அந்த சொற்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவன்றதை சொல்லியிருக்காருங்க. பயனுள்ளதாக இருக்கணும், அப்போ பேசணும். பயனில்லாத வார்த்தைகளை நம்ம பேசவே வேண்டான்னே சொல்கிறாரு. நம்ம வீட்லேயே பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைக்குள்ளே, இல்லை நம்ம குழந்தைங்களுக்குள்ளே, நம்ம உறவினர்கள், நண்பர்கள், நம்ம அக்கா தங்கச்சிங்க யார் இருந்தாலும் நம்ம சொல்லும்போது நல்ல வார்த்தைகளை பேசும்போது எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. அந்த உறவு நீடிக்கும், ரொம்ப ஒரு மாதிரி நல்ல லவ்வபுளாக போவாங்க. அதுவே ஒரு சின்ன சொல், ஒரு கணவன் மனைவிக்குள்ளே கூட ஒரு பேசினே இருக்கும்போது ஒரு குட்டி ஏதோ ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா அந்த வார்த்தை காலம் முழுக்க ஊண்டிங்காக இருக்குங்க, மனசில் வலிக்கும். என்னை இது போல் இப்படி பேசிட்டீங்களே, இப்படி சொல்லிட்டீங்களே, அது எப்படி நீங்கள் அது போல் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அதுவே வாழ்க்கையில் பெரிய ஒரு இடைவெளி வந்துடும். உறவே ஒரு சில இடத்துல முடிஞ்சே போயிடுங்க, உறவே இருக்காது. அது போல் இருக்குது. அதனால் எப்பவுமே நம்ம ஒரு நல்ல வார்த்தைகளை உபயோகிக்கணும். ஒரு பறவை கூட்டத்துக்கு எப்படி ஒரு கல் அந்த பறவை இனத்தையே பிரிச்சிடுமோ, அதே போல் நம்ம மனிதர்களுக்குள்ள, நம்ம நட்புக்குள்ளே, நம்ம உறவினர்களுக்குள்ள ஒரு சின்ன சொல் போதுங்க. அந்த சொல் நல்ல பயனுடைய சொல்லாக இருந்தால் நம்மளுக்கு உறவு நீடிக்கும். அது உதவே ஊண்டிங்காக இருக்க சொல்லாக இருந்தால் அந்த உறவு பலப்படாது. என்ன இப்படி பேசிடுறாங்களே, இப்படி சொல்கிறாங்களே, அது போல் இருக்கும். அந்த சொல் வன்மை சொல் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக கடைபிடிக்கணுங்க. அது நம்ம நல்லபடியாக நல்ல ஒரு இனிமையான சொற்களாக பேசி பார்த்தா நம்ம உறவுகளும் பலப்படும். நம்ம மனசுக்குள்ளே ஒன்றோட ஒன்று ரொம்ப ஒன்றி இருப்போம். அதுவே வலியோடு இருக்கிற சொல் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அவங்க மனசு வலிக்குமே, நம்ம ஏன் இது போல் இப்படி சொல்கிறோம் அப்படின்ட்டு அவங்க அந்த பேசும்போது அதை பார்த்து பேசணும். அது அவங்களுக்கு நல்லா இருக்க மாட்டேன். அது ஏதோ ஒன்று சொல்கிறோம், அவங்களுக்கு வலியை கொடுக்குற மாதிரி இருக்கிற சொல்ல நம்ம பேசவே கூடாது. நல்லதானே?